1995ல் ரிலீஸ் ஆன படம் தான் ஆசை. படத்தோடைய டைரக்டர் வசந்த் அண்ட் மியூசிக் டைரக்டர் தேவா அவர்கள். இந்த படத்தில் நம்மளுடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அவர்கள் அண்ட் சுபலட்சுமி வில்லன் கேரக்டரில் பிரகாஷ்ராஜ் சார் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. பிரகாஷ்ராஜ் சார் நடித்தாலே சொல்லவே தேவையில்லை. அந்த ஒரு வில்லத்தனமான கேரக்டர் வேற யாருமே அந்த இடத்துல பண்ணவே முடியாதுன்ற லெவலுக்கு அவர் வந்து பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பேர் வந்து யமுனா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்பாவோட தான் இருப்பாங்க. காலேஜில் படிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த அக்காவை தான் பிரகாஷ்ராஜ் அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த பிரகாஷ்ராஜுக்கும் அவங்க அக்காவுக்கும் ஒரு குழந்தை வேற இருக்கும். ஒரு குட்டி குழந்தை இருக்கும். இவங்க வந்துட்டு இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க அஜித் சாரை வந்து மீட் பண்ணுவாங்க. அஜித் சாருக்கு இவங்களை பார்த்தோன்னே ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். போய் ப்ரப்போஸ்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு வேணான்ற மாதிரி இது பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனாலும் இவங்களுக்கு வந்துட்டு அஜித் சார் வந்து பிடிக்கும். ஆனால் வெளிக்காட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்னென்னா, இவங்க சுபலட்சுமி ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்க அக்காவுக்கு ஒரு லெட்ரு போட்டிருப்பாங்க. அதில் வந்துட்டு இவங்களுடைய ஃபோட்டோ ஒன்று வச்சு அனுப்பி விட்டுருந்துருப்பாங்க. அதை பார்த்தோன்னே பிரகாஷ்ராஜ் அவருக்கு வந்துட்டு இவங்களை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். எப்படின்னா, தன்னோட ஒய்ஃபை விட்டுட்டு இவங்களை வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பார். அதாவது குழந்தையை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு கேரக்டரில் இருப்பார். அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்ற லெவலுக்கு வந்து இவர் இது பண்ணுவார். இது பார்த்தீங்கன்னா, இவர் இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு இது பண்ணுறது, டெய்லி வந்துட்டு ஃபோன் பண்ணி சுபலட்சுமி கிட்ட பேசுகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் நார்மலாக தான் பேசுகிறாங்கன்னு சுபலட்சுமி வந்து நினைப்பாங்க. ஆனால் அவங்க அக்காவுக்கு தான் இவருடைய ஒரு மாதிரி வில்லத்தனமான விஷயம்லாம் புரிய வரும். அப்போ இவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாங்க. ஆனால் பிரகாஷ்ராஜ் வந்து அவங்க அப்பாவுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்றதுனால இவங்களை வந்து அவங்க வீட்டுக்கு காண்டாக்ட் பண்ணாமையே வச்சுட்டு இருந்திருப்பாரு. அப்போ இவங்க வந்துட்டு நான் ஊருக்கு போகிறேன், எங்கள் அப்பாட்ட போய் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, நீ கிளம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டெல்லியில் இருப்பாங்க. கிளம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாருன்னா, பாலில் வந்து தூக்க மாத்திரை போட்டு கொடுத்து அவங்கள வந்து மயக்கமடைய செஞ்சுட்டு பிளாஸ்டிக் கவரை வச்சு தலையில் சுற்றி அவங்கள வந்து கொன்றுவார். கொன்னுட்டு ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்ததா சொல்லி அவங்கள 2 பேரையும் வர வைப்பார். யாரை? மாமனாரையும் கொழுந்தியாவையும் ஊருக்கு வர வைப்பார் டெல்லிக்கு. டெல்லிக்கு போனோன்னே அங்கே இருக்கக்கூடிய ஜீவா அப்படின்ற கேரக்டரில் நம்ம அஜித் சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு இவங்களை பார்க்குறக்காண்டி டெல்லிக்கு வந்துருவார். அப்போ வந்ததுக்கப்புறமா இந்த குழந்தைய வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு தானே அந்த யமுனாவும் அவங்க அப்பா வந்திருக்காங்க. வந்து இருக்கும்போது என்னன்னா, இவரை அஜித் சாரை பற்றி பேசவும், சரி ஓகே மாப்பிள்ளை பார்க்கலாம், கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து நினைப்பாரு. ஆனால் பிரகாஷ்ராஜ் அவர் விடுவாரா? என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் இது பண்ணுவார். ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து இடிக்க வச்சு பர்ஸை இவர் பிரகாஷ்ராஜ் வந்து எடுத்துக்கிடுவார். அதில் பார்த்தீங்கன்னா, அந்த இடிச்சவரை போட்டு அடிக்கிறது, அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு பர்ஸை காணோம்னு சொல்லி பிரகாஷ்ராஜை போயிட்டு செக் பண்ண போகிறேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஃபுல்லாமே அவங்களுடைய மாமனாருக்கு வந்து பயங்கர கோவத்தை உண்டு பண்ணும். ஏன்னா நான் தன்னோட மாப்பிள்ளை தான் நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துட்டு இருக்காரு, தன்னுடைய பொண்ணு இறந்த அப்புறம் கூட அந்த குழந்தைய நல்லா வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு, அப்படிப்பட்ட நல்ல மனுஷனை போய் இவன் சந்தேகப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் மேலே வந்துட்டு அவருக்கு வந்து பயங்கர கோவம் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் ஃபுல்லாமே அஜித் சாரை பயங்கரமாக மாட்டி விட்டுக்கிட்டே இருப்பார். போலீஸில் கூட அரெஸ்ட் ஆகிற அளவுக்குலாம் வேலை பார்த்து விட்டுருவார். அந்த அளவுக்கு ஒரு வில்லனாக தான் இருப்பார். அவருக்கு தண்ணியெல்லாம் வாயில் ஊற்றி விட்டு, தண்ணி அடிச்சிங்க பாருங்கள் ரோட்டில் கிடக்கான், இவனுக்கு பொண்ணு கொடுக்க போகிறீங்கன்ற மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும். இதை வந்துட்டு ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, இவர் வந்து வேணும்னு தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வரும், தன்னுடைய மருமகனுடைய இந்த மாதிரி வில்லத்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது அஜித்தையும் யமுனாவையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைப்பாரு. அதுக்கான இது என்ன பண்ணாலும் இவரை தடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணை வந்து அஜித்தை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லிடுவார். அந்த குழந்தைய கூப்பிட்டு போக சொல்லிட்டு வீட்டில் வந்து கேஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வீடையே வெடிக்க வச்சுக்கிடுவார். அவரும் பிரகாஷ்ராஜும் சேர்ந்து இறந்து போயிடுவாங்க அந்த வீட்டுக்குள்ளே. அஜித் சார் வந்துட்டு யமுனாவையும் அவங்களுடைய அக்கா குழந்தையும் தூக்கிக்கிட்டு அவர் வந்து போன மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க.